கால் நடுக்குது விருப்பப்பட்ட மாதிரி. உன்னோட ஒரு முகத்தை திரும்ப எல்லாருமே சுனா பணம் ஆயிட முடியுமாடா? நம்ம டெஸ்டினேஷனை ரீச் பண்ண போகிறோம். வெற்றி. ஆனால் போயில ஒரு சுவாரஸ்யமான சம்பளம் இருக்குது. நாங்கள் ஒரு குதிரையில் போயிடலான்னு ஒரு முடிவில் இருக்கிறோம். குதிரை தான் எங்கள் வயிற்று தாங்கன்னு தெரியல. என்ன பழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. மக்களே, எங்கேயும் ஒரு ரிசார்ட், புது ரிசார்ட்டாக ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறாங்க. நம்ம கைடு கடைசியா ஒரு வழியா கூட்டு வந்தாரு. நம்மள கடைசி வரை கூட்டு வந்தாரு. நம்ம செட் ஆஃப் படை படை அதை உடை புது சரித்திரம் படை. வாங்க 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 வாங்க. டயர்டே தெரியல, எல்லாம் டயர்டாக சொல்லிட்டு இருக்காங்க. இவர் தான் வந்து ஸ்டாமினா பாய். குதிரைக்கு எவ்வளோ கேட்டாங்க? 600 ரூபா எல்லாருக்கும் ஒருத்தருக்கு. இந்த ஃபால்ஸுக்கு போகிறதுக்கு உண்டான பாதை வந்து இது வந்து குறுக்கு பாதை. மெயினான இன்னொரு பாதை இருக்குது. இந்த குறுக்கு பாதையில் நம்ம பயணிக்கும் பொழுது இது வந்து தோட்டத்துக்காரங்களுக்கு தனியாக வச்சுருக்கிற வழி. இந்த வழியை நம்ம யூஸ் பண்ணுறதுனால அந்த தோட்டத்துக்காரங்களுக்கு தலைக்கு 50 ரூபா கொடுக்கணும். அது 50 ரூபா கொடுத்தா தான் இந்த பாதையை வந்து நம்ம பயன்படுத்த முடியும். எனக்கு மலையாளம் அறியல, தமிழ் அறியல, இங்கிலீஷ் அதுக்குள்ள அவர் வரேன் ப்ரோ. உள்ள எப்படி வராது? நல்லா இருக்கு. ரொம்ப டயர்டாச்சு. நைட் அவ்வளோ ஆட்டமா? நம்ம வரும்போது நடந்து வர்ற 4 கிலோமீட்டர் பிரச்சனையே இல்லை. அருவியை பார்க்க போகிறோங்கிற ஒரு சந்தோஷத்துலேயும் ஒரு ஃபுல் எனர்ஜிலையும் வந்துடுவோம். பட் வந்துட்டு அருவியில் குளித்து முடிச்சுட்டு திருப்பி மலை ஏறுறது அப்படிங்கிறது ஒரு சவாலான விஷயம். இந்த அருவிக்கு பக்கத்துலேயே ஒரு எஸ்டேட் இருக்குது. அந்த எஸ்டேட் மக்களும் இந்த பாதையை தான் பயன்படுத்துகிறாங்க. ஜீப்பு சில சமயம் வரும்போது ஜீப்பில் ஏறியும் இதில் வந்துடுறாங்க. கொஞ்சம் 4x4 அந்த வீல் இருக்கிறதுனால ஜீப் வந்து அழகாக வந்து இந்த பாதையை கடந்துருது. கவர்மெண்ட் வந்து இந்த இடத்துக்கு இப்போ ரோடு போட்டுட்ருக்குறாங்க. போட்டு முடிச்சுட்டா சூப்பராக இருக்கும். சாப்பாடு கொண்டு வந்தால் சாப்பிட்டு பொறுமையாக கூட போயிருக்கலாம். ஏன் சாப்பாடு கொண்டு வரல? ஏன் வந்தோம்? ஏமா மொத்தம் இருக்கிற 4 கிலோமீட்டரில் 1 கிலோமீட்டர் நடந்து வந்த பிறகு குதிரையை கண்ணில் பார்த்துட்டோம். குதிரையை கண்ணில் பார்த்த உடனே அந்த கரடிக்கு என்ன ஒரு ஆனந்தம். அந்த ஸ்லாங்கில் மோகன் தம்பி குதிச்சு, யாருக்கு குதிரை வந்தால் என்ன வரலன்னா என்ன, முதலாலாம் நான் வீட்டுக்கு போய் சேர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கமுக்கமாக போய் குதிரை மேலே ஏறிட்டான். மொத்தம் 3 குதிரை தாங்க ஒரு ரவுண்டுக்கு. 3 குதிரையில் வந்து 3 பேர் தான் போக முடியும். ஒரு ஆளை ஒரு நடைக்கு தான் ஏற்றுவாங்க. மற்றபடி வந்து இந்த குதிரையை வந்து இங்கே இருக்கிற தோட்டங்களில் விளையக்கூடிய கேரட்டு, உருளைக்கிழங்கு, பீன்ஸ், பட்டாணி இது போன்ற காய்கறிகளை எடுத்துகிட்டு போய் பழனி சந்தையில் விற்கிறதுக்கு இவங்க பயன்படுத்திக்கிறாங்க. இந்த குதிரையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 3 தடவை 4 தடவை மேலே கீழே மலை ஏறி இறங்குது.
ஒரு ஆள் வந்து மலை ஏறி போகிறதுக்கு இவங்க வந்து 600 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. நாங்கள் குதிரையில் போகிறதுக்கு காரணமே வந்து நம்மளோட நரேன் ப்ரோ அவர்கள் தான். அவர் வந்து என்னால் இதுக்கு மேலே நடக்க முடியாத துளி கூட நான் குதிரையில் தான் வருவேன் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் குதிரை மேலே ஏறுறதுக்கு வழி பண்ணிட்டாரு. உடனே எல்லாரும் சந்தோஷமாக குதிரை மேலே ஏறி அவங்கவுங்க குதிரையை படை தளபதிகள் ஓட்டுற மாதிரி ஜாலியாக ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளுடைய நரேன் அவர்களும் குதிரை மேலே ஏறி அழகாக உக்காந்துட்டாரு. அந்த அழகிய காட்சியை நீங்களே பாருங்களேன். குதிரையில் உட்கார்ந்த உடனேவும் குதிரை தன்னுடைய வேகத்தில் கல்லு முள்ளுல ஏறுறத அவரால் ஜீர்ணிக்கவே முடியல. இந்த பக்கம் அந்த பக்கம் பிறண்டு குதிரையை கீழே தள்ளிவிட பார்த்துட்டாரு. ப்ரோ நீங்க சாயாதீங்க, ஸ்ட்ரைட்டா உட்காருங்க. நீங்க ஒரு யானை ஒரு குதிரை மேல உட்காந்தா எப்படி? அப்படிதான் இருக்கும். நீங்க நேரா இவர் வந்து குதிரையில் போகிறது இது முதல் தடவை இல்லை. இதுக்கு முன்னாடியே இது மாதிரி ஒரு 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் போகிற குதிரையில் ஏறி இருக்கிறாரு. இருந்தாலுமே இது வந்து ரொம்பவும் மோசமான வழித்தடம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா குதிரை ஏறும்போது எல்லாருக்குமே கொஞ்சம் பயமாக இருக்கும். இவர் கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிறதுனால வந்து குதிரை வந்து அந்த பக்கம் இந்த பக்கம் அலக்கழிச்சு அவரால் சரியாக மேலே உட்கார முடியாது. கால் வைக்கிறதுக்கு இடம் இல்லாதனால ரொம்ப சிரமப்பட்டார். குதிரை விட போகுது, குதிரை விட போகுது. கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு. இது வந்து புது குதிரை, அதனால வந்து மேலே யாராச்சும் உட்காந்தாலும் இந்த பக்கம் அந்த பக்கம் கீழே தள்ளி விடுறது தான் பார்ப்போம். இருந்தாலும் ஓரளவு கண்ட்ரோல் பண்ணி மேனேஜ் பண்ணி கொண்டு போயாச்சு. குதிரையில் ஏறுறேன், ஆனால் போக முடியல, நான் நடந்தே போகிறேன். அதுக்கப்புறம் 4 கிலோமீட்டருமே பாவம் மனுஷன் நடந்து தான் வந்தார். என்றைக்குமே கொரட்டை விட்டு தூங்குறவர் நடந்து வந்த டயர்டில் அன்னைக்கு கொரட்டையே விடாமல் நிம்மதியாக தூங்கினார். இதோ ப்ரோ, உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். அதுக்கு பேர் லிரிக்ஸ் தெரியல ப்ரோ. டிக்கெட் ஒரு 10 டிக்கெட் கிடைச்சா போதும் நம்மளுக்கு. நீங்களும் எனக்கு ஒரு வேஸ்ட் குதிரை இது சும்மா இருக்கு. நீங்க தான் ஃபால்ஸில் குளிச்சு முடிச்சுட்டு இந்த குதிரையில் திருப்பி மலை ஏறுறதுங்கிறது ஒரு நல்ல அனுபவமாக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.